என்னோடு கூட ஏசியா திருக்கசன புஸ்தகத்தை த புக் ஆஃப் ஐசியா சாப்டர் 29 28ஆம் அதிகாரத்தினுடைய 29வது வசனம். த புக் ஆஃப் ஐசியா சாப்டர் 28 28வது அதிகாரம் 29வது வசனத்தை எடுத்துக்கொண்டு என்னோடு கூட பாருங்க. வாசிக்க முடிந்தவர்கள் அந்த வார்த்தைகளை சொல்லுங்க. இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலிலே மகத்துவம். கஞ்சத்தனமாக படிக்காதீங்க, சத்தம் போட்டு சொல்கிற வார்த்தை, ஏன்னா வல்லமையான ஒரு வார்த்தை. ஆமேன். நீங்கள் நாம் செய்ய போகிறது இல்லை, அவரை குறித்து புகழ்ந்து சொல்லுகிற வார்த்தையாக இருக்கிறது. அதனால் திரும்ப ஒரு முறை எல்லாருமே சேர்ந்து நம்ம முடிந்த அளவுக்கு அதை சத்தத்தோடு கூட சொல்லுங்க. இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது. அவர் ஆலோசனையிலே ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். அல்லேலூயா. அவர் ஆலோசனையிலே ஆச்சரியமானவர், செயலிலே மகத்துவமானவர். இந்த வசனத்தை எத்தனை முறை நீங்கள் பார்த்துருக்கிறீங்க, வாசிச்சிருக்கிறீங்க எனக்கு தெரியாது. எனக்கே கொஞ்சம் ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் ஏசியா திருக்கசன புத்தகத்தில் அநேக வாக்குத்தத்த வசனங்கள் பார்த்தோம். கோணலானவைகளை செவையாக மாற்றுகிறேன், இரும்பு தாழ்பாலை முறிக்கிறேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், நீ பயப்படாதே, உனக்கு இப்படி நிறைய வசனங்கள் இருக்கிறது. ஆனாலும் இந்த வசனத்தை கர்த்தருக்கு திரும்ப திரும்ப கடந்த நாட்களில் நான் இந்த மாதங்களுக்கு ஜெபம் பண்ணிருக்கேன். இந்த மாதத்தின்றதை விட இந்த ஒரு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் இதை திரும்ப சொல்லுகிறார். ஏனென்றால் விசேஷமாக உங்களிடத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நான் சொல்லும்பொழுது சொன்னேன், ஒரு சோர்வு, பலவீனம், சில காரியங்கள் நடக்காத ஒரு எல்லாருக்கும் வர்ற ஒரு மனசோர்வுகள் உள்ளுக்குள் வரும்போது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் நான் கடந்த வாரங்களில் ஜெபிக்கும்படிக்கு போயிருந்தேன். அப்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 பிரசங்கள். ஏன்னா நேற்று வரையில் கர்த்தர் இப்போ நேற்றை கூட போயிட்டு மிஷன்ஸ் அண்ட் இவாஞ்சலிசம் ஊழியமும், ஆமேன், அதை தொடர்ந்து செய்கிற சுவிசேஷத்தை எப்படி செய்கிறது என்கின்றதை ஒரு 6 மணி நேரம் ஒரு வேதாம பயிற்சி இடத்துல ஒரு டிசைபிள்ஷிப் ட்ரைனிங் ஸ்கூலில் பேச கர்த்தர் உதவி செய்ய இதுக்காக எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண போகும்போது, ஆனாலும் மனசுக்குள்ளே இந்த 1ஆம் தேதி ஆண்டவரே எத்தனையோ வாக்குத்தத்தங்கள், எத்தனையோ முறை, எத்தனையோ காரியங்களை சொல்லுகிறீர். கடந்த மாதத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, நீ காற்றையும் காண மாட்டேன், மழையும் காண மாட்டேன், வாய்க்காலெலாம் தண்ணீராக நிரப்பினார். இந்த மாதத்தில், அதாவது செப்டம்பர் மாதத்தில் நான் உன்னோடு கூட வந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும்னாரு கர்த்தர். 3 காரியங்களை உங்களிடத்துல திரும்ப விளக்கிட்டே இருந்தேன். கர்த்தர் செய்கிறவர், கூட இருக்கிறவர்கள் அதை பார்ப்பார்கள். ஆமேன். 3வது, அது பயங்கரமாக இருக்கும். ஆமேன். அதுதான் மோசையிட்ட சொல்கிறேன். சோர்ந்து போன மோசை கிட்ட ஆண்டவர் மோசையிட்ட ஜெபம் பண்ணுறாரு. அதுக்கு முந்தின வசனங்களே, ஆண்டவர் உங்கள் கிருபை கிடைச்சா நல்லாயிருக்கும். எப்போ பேசுகிறாரு, நிறைய நன்மைகளை கர்த்தர் செஞ்சிட்டார். அவர் கையை வச்சு நிறைய நன்மைகளை செய்ய வைக்கிற அளவுக்கு கர்த்தர் அவரை உயர்த்தி உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னதுக்கப்புறமும் ஒரு சோர்வு. பாருங்கள், மனுஷ வாழ்க்கையில் இன்றைக்கு இந்த சோர்வு, ஒரு பின்தங்குதல் அப்படின்றது இன்றைக்கி இயற்கையாகவே எல்லாருக்கும் வருது. ஏன்னா கர்த்தருடைய கிருபையில் அநேகரோடு பழகிற ஊழியர்களோடு பழக, படித்தவங்க, தெரிஞ்சவங்க, இன்னும் கூட உலக மனிதர்கள் நிறைய பேரோட பழகும்போது எல்லாருக்கும் ஒரு பின்தங்குதல், ஒரு சோர்வு இந்த இன்றைக்கு உலக வாழ்க்கையில் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் அவை எல்லாவற்றும் மத்தியில் உலக மனுஷனுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம், பெரிய வித்தியாசம். உலக மனுஷன் பிளைனாக சொல்லிடுறேன், நமக்கு அவர்கள் இருக்கிற வித்தியாசம் என்னவென்றால், நமக்குள்ள விசுவாசம் இருக்குது, நாம் நம்புகிறோம், நாம் அறிந்து என்ன தெரிஞ்சுன்னா இதன் மத்தியிலும் என் கூட ஒருத்தர் இருக்கிறார். அதுதான் அவங்களுக்கு தெரியாதில் அவங்க அதை நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்க அதை விசுவாசிக்கலை. நாம் எதை விசுவாசிக்கிறோம், அந்த சூழ்நிலைக்கு மத்தியில் என் கூட ஒருத்தர் இருக்கிறார். அவர் பேர் தான் யார் என்றால், இந்த காலில் ஒரு வாட்டி டிக்ளேர் பண்ணுறேன், லார்ட் ஆஃப் ஹோஸ்ட், சேனைகளின் கர்த்தர். அவர் யாருங்க? சேனைகளின் கர்த்தர். என்னோடு கூட ஒரு 5 நிமிஷம் தான் முடிச்சிடும். ஒரு 8 நிமிஷம் எனக்கு டைம் இருக்குது, அதுக்குள்ளே முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இன்றைக்கி 1 நிமிஷத்தில் பேசுகிற ரீலே வந்து ஆயிரக்கணக்கில் ஜனங்களை தொடுகிறதுக்கு ஏதுவாக மாறும்போது 8 நிமிஷத்தில் பேசினா கூட கர்த்தர் கிரியை கொண்டு வந்துட முடியும். அதில் அந்த 8 நிமிஷம் வீழ்ச்சிருந்தீங்கன்னா கூட கர்த்தர் அற்புதத்தை செய்ய ஏதுவாக இது மாற முடியும். 1 மணி நேரம் பேசுகிற திறமை இருக்குது. நேற்று சொன்னல 6 மணி நேரம் பேசியிருக்கிறேன். அதில் எல்லாத்தையும் எப்படி வேணாலும் பேச முடியும். ஏன்னா அது 5 நாள் சப்ஜெக்டை 6 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 40 மணி நேரம் பேசுறது 6 மணி நேரத்தில் சுருக்கிறதுக்காக ட்ரை பண்ணி, ஆனால் கர்த்தர் வல்லமையாய் கிரியை செய்கிறார். 1 நிமிஷத்துலேயே பேசினாலும் இப்போலாம் அந்த ரீல்ஸ்லாம் அனுப்புகிறோம், அந்த ரீல்ஸில் கூட கர்த்தர் வல்லமையாய் கிரியை செய்கிறார். 1 நிமிஷம் கேட்கறதுலேயே கர்த்தர் அநேகரை தொடுகிறார். ஆமேன். அதனால் 8 நிமிஷம் கேளுங்க, 8 நிமிஷத்தில் போயிடக்கூட டைம். அதனால் கவனிங்க, நீங்கள் ஒன்றை நம்பணும். இந்த 1ஆம் தேதி காலையிலம்மா என்ன கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருந்தாலும் அதை எல்லாம் அப்படியே உதறிட்டு வீட்டில் போய் தூங்க, இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் போய் தூங்கிடுங்க. ஆனால் ஒன்றை நம்புங்க, என்ன தெரியுமா, நான் தனியாக இல்லை, என் கூட இருக்கிறது யார்? சேனைகளின் கர்த்தர். அவர் யார் தெரியுமா? த லார்ட் ஆஃப் ஹோஸ்ட். இங்கிலீஷில் ரொம்ப அழகாக போட்டிருக்குது. அவர் யாருங்க? லார்ட் ஆஃப் ஹோஸ்ட். அவர் ஒரு சேனையோடு கூட தான் என் கூட இருக்கிறார். நம்ம நேரத்தில் நினச்சிக்கிறோம், நான் தனியாக இருக்கிறேன், என்ன யாருக்கு எனக்கு உதவி செய்வா,
அப்படின்ட்டு ரொம்ப ஒரு அதனால தான் நான் வந்து கடந்த வாரத்தில் கூட உங்களுக்கு ரொம்ப அதை கிரிட்டிசைஸ் பண்ணணும்னு நினச்சிக்கூடாது நீங்கள். நான் இந்த சில பாடல்கள்லாம் அவாய்ட் பண்ணுற நோக்கம் அதனால தான். பாருங்கள், பாடுறாங்க, ஒரு சில கட்டி பாடுறாங்க, என் கூடவே இரு ஓ ஏசையா. அது தப்பு இல்லை, கூடவே தான் இருக்கிறாரு. நிறைய நேரத்தில் அது நம்ம என்ன பண்ணுறோன்னா இல்லைன்னு நினச்சிக்கிறோம். அது நம்முடைய இயல்பான சிந்தனை. ஆனால் இந்த 1ஆம் தேதி காலையில் உங்களை எல்லாரையும் ஞாபகப்படுத்துறது மாத்திரம் இல்லை, நிச்சயப்படுத்தி நம்பிக்கை. ஏன்னா இவ்வளோ தூரம் எழுந்து வந்திருக்கிற நமக்கு ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? என் கூடவே தான் இருக்கிறார், என்னை விட்டு அவர் விலகவே இல்லை. அப்போது இதில் 2 எட்ஜஸ் இருக்குது. ஒரு எட்ஜ் எப்போனா நாம் சோர்ந்து போய் ஒரு டவுனில் வரும்பொழுது நமக்கு என்ன ஆகிடுதுன்னா, நான் தனியாகவே இருக்கிறேன், யாருமே இல்லைன்னு. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நான் உன்னை விட்டு விலகவே இல்லை, உன்னை கைவிடவே மாட்டேன், உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாக இருக்கிறேன், உன் இடது பக்கத்தில் இருக்கிறேன், உனக்கு முன்னால் போகிறேன், உனக்கு பின்னால் போகிறேன், எல்லா விதங்களும் உன்னை பாதுகாத்து கொள்கிற தேவனாக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இல்லையா? இந்த லார்ட் ஆஃப் ஹோஸ்ட், இந்த சேனைகளுடைய கர்த்தர் யார் என்று இந்த சங்கீதக்காரர் சொல்கிறார். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு டக்குன்னு வாசிக்கிறேன். 46வது சங்கீதம், த புக் ஆஃப் சாம்ஸ் 46, 46வது சங்கீதத்தின் 7ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார் பாருங்கள், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். என்ன சொல்கிறாருங்க? யார் என் கூட இருக்கிறா? அந்த சேனையில் கர்த்தர் யாக்கோபின் தேவனாய் இருந்தார், அவர் உயர்ந்த அடைக்கலமானவர். அல்லேலூயா. அப்ப யார் என் கூட இருக்கிறா? ஒருத்தர் இல்லை, ஒரு பெரிய ஆர்மி என் கூட இருக்குது. நீங்க இந்த காலையில் அதை நம்புங்க. அந்த ஆர்மி செய்கிற வேலை என்ன தெரியுமா? அது உங்களுக்கு நல்ல ப்ரொடெக்ஷனை தரும். Hallelujah. Sometimes we feel we are all alone. There's no one that I am left alone. There is no one that I can just even look up to. But I'm telling you, ஒன்று சொல்கிறேன், இந்த சேனைகள் கத்தனோட மீசியை முறுக்கிட்டு ஒரு மாதிரி கம்பீரமாக அப்படி நின்றுட்டு ஒரு மாதிரி மொரப்பாக இருப்பார். சில நேரத்தில் பார்த்தீங்களா, அந்த ஒரு மாதிரி இந்த மிலிட்ரி ஆளுங்க மாதிரி இருப்பார் நினச்சிக்காது. இந்த சேனையுடைய கத்தருக்கு பல முகங்கள் இருக்கிறது. அதில் ஒரு முகம் என்னை பாதுகாத்து கொள்கிறது. அவருக்கு வேலை என்ன தெரியுமா? காலையில் அவர் தான் சொல்கிறார், இஸ்ரவேலை காக்கிறவர். ரொம்ப அழகாக சொல்கிறீங்க. என்னதுங்க? உறங்குறதோ? தூங்க மாட்டார். இப்போ நைட்டில் நம்ம இப்போ கொஞ்சம் பேர் அந்த சைட் ஆஃப் த வேர்ல்டில் தூங்கிட்டு இருப்பாங்க, இன்னொரு உலகத்தினுடைய இன்னொரு பக்கத்தில் தூங்கி கொண்டு இருப்பாங்க. என்றால் அப்படி உலகத்தினுடைய காரியங்கள் அமைக்கப்பட்டதானால் நம்முடைய ஆண்டவர் தூங்குறது இல்லை. இந்த காலையில் ஒன்றை நம்புங்க, நான் ஆராதிக்க வந்திருக்கிறவர், இந்த மாதத்தில் நம்பி துவங்குற ஆண்டவர் என்னுடைய சேனைகளின் கர்த்தர், அவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை பாதுகாக்கிறவராக இருக்கு. ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ரொம்ப தூரம் தேடாதீங்க, அப்படியே திருப்பின்னு வாங்க. பழைய ஏற்பாட்டில் தான் இருக்குது. ஆகாயின்றது நிறைய நேரத்தில் என்னடா அது மாதிரி ஒரு பேரையே கேட்ட மாதிரி இல்லையடான்ற மாதிரி இருக்கும்ல. இந்த மாதிரி புஸ்தகங்கள்லாம் சில நேரத்தில் கேட்கறதுக்கே வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். ஆனால் சில நேரத்தில் கர்த்தர் அதிலிருந்து வசனங்களை வச்சிருக்கிறார், தீர்க்கதரிசியில் கொண்டு எழுதியிருக்கார். 2வது அதிகாரம் 1090வது பக்கம். தமிழ் பைபிளில் ஒரே லைனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா இப்போ மாற்றிருக்க மாட்டாங்க. அப்போ அதில் 4வது வசனம் இப்படி சொல்லுது. ஆகாய் 2வது அதிகாரத்தினுடைய 4வது வசனம் இப்படி சொல்லுது, ஆனாலும் செருபாபேலே நீ என்ன பண்ண, திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார், யோத்சாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரினே நீ அந்த திடன்கொள். 2 கேட்டகரிக்கும் பேசுகிறாரு. சாதா மனுஷனும் திடன்கொள்ளியா, ஊழியம் செய்கிறவனும் திடன்கொள்ளியா, கர்த்தரையே நம்பி இருக்கிறவனும் திடன்கொள்த்துக்கியா அப்படின்னு சொல்லிட்டு தேசத்தின் எல்லா ஜனங்களும் 3வது ஒரு கேட்டகரியும் சொல்கிறார். யாரை சொல்கிறாருங்க? எல்லாரும் இருக்கிறான். தேசத்தின் ஜனங்கள்ல அவிசுவாசி இருக்கிறான், கர்த்தரை நம்புறோம் நம்பாதவங்க எல்லாரும் இருக்கிறான். அவனையும் பார்த்து சொல்றாரு, நீ என்ன பண்ணு, திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொல்றா? இந்த மாசத்துல ஆண்டு உங்களை பார்த்து சொல்றாரு, போய் வேலையை நடத்து. பக்கத்துல சொல்லுங்க, வேலையை நடத்துங்க, வேலையை நடத்துங்க. அப்போ நம்ம சொல்லுங்க, செய்யறத செய்யுங்க. நம்ம ஒரு மாதிரி நம்ம சிரிக்கிறீங்கம்மா, சொல்லுங்கம்மா, தைரியமா சொல்லுங்கம்மா, செய்யறத செய்யுங்க. உங்க பரீட்சையை போய் எழுதுங்க, உங்க ப்ரொமோஷனுக்கு ட்ரை பண்ணுங்க, நீங்க வாங்க வேண்டிய வீட்டை போய் வாங்குங்க, அந்த வாங்க வேண்டிய அந்த வாகனத்தை போய் வாங்குங்க. எதை வாங்கணும் முயற்சி எடுக்கிறீங்களோ அதை செய்யுங்கள், செய்யுங்க. யார் கூட இருக்கிறா? அவர் ஒரு பெரிய ஆர்மி என் கூட இருக்குதுப்பா. சொல்லுங்க, யார் இருக்கிறா? The Lord of hosts, the Lord of armies, the Lord of army that holds the whole army, he is there with me. என்னோடு கூட அவர் இருக்கிறார். அந்த யாக்கோபின் தேவனுடைய அடைக்கலமாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆகாய் புஸ்தகத்தில் இதுதான் வாசிக்கிறீங்க. என்ன சொல்றாரு? இந்த சேனைகளுடைய கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உங்களுடனே கூட இருக்கிறார், ஆமென் என்று நீங்க வேலையை நடத்துங்க. அவர் என்ன பண்றாரு? அப்போ சேனைகள் கர்த்தர் இருக்கும்போது பாதுகாப்பு இருக்குது. நாம செய்யற வேலையை நாம செய்ய போறதுல அவர் செய்வார். எத்தனை பேருக்கு புரியுது? சேனை கர்த்தர் என் கூட இருந்தா பாதுகாப்பு இருக்குது. பாதுகாப்பு, there is protection, ஆமென். அண்ட் இந்த சேனைகள் கர்த்தர் என் கூட இருந்தாருன்னா அவர் என்னை செழிக்க செய்திருவார். அல்லேலூயா.
ஒரு விஷயத்தை அப்படி ஒரு கற்பனையில் யோசிங்களா, ஒரு விதைக்கிறீங்க போயிட்டு, இல்லை ஏதோ ஒரு வேலையை செய்கிறீங்க. நம்ம நினச்சிக்கணும் தனியாக பைக்கில் போயிட்டு இருக்கிறேன், இல்லை காரில் போகிறேன். நம்ம தனியாக போகல, கூட வர்றாரு அந்த வேலையை செய்கிறதுக்காக, கூடவே ட்ராவல் பண்ணுறாரு, போகிற இடத்தெல்லாம் கூடவே வர்றாரு. அதனால தான் அந்த பாட்டெலாம் பாடாதீங்கன்றேன் நான். அட்லீஸ்ட் நம்ம சபையில் சுற்றி இருக்கிறவங்கலாம் கூடவே ஹீரோ, அவங்க பாவம் ஏதோ அழுகி ஒரு மாதிரி ஒரு நாள் சோர்ந்து போய் எழுதிட்டுருக்குறாங்க. அவங்க சோர்ந்து எழுதிட்டாங்க. என்ன எழுதினவங்க, கூடவே இருங்க ஓ எஸ் ஐயா, நீங்கள் இல்லாமல் நான் வாழ முடியாது. இல்லாமல் அவர் எப்பவுமே கூட தான் இருக்கிறாரு. அதனால் இன்னைக்கு காலையிலே 1ஆம் தேதி உங்களை ஞாபகப்படுத்தி விட்றேன். நீங்கள் ஒரு இடத்துக்கு கிளம்புறீங்கன்னும் போதே உங்களுக்கு முன்னாடி அவர் வந்து என்ன பண்ண, சின்னத்தை பார்த்து இந்த சின்ன பசங்களை கிளப்பும் போது, ஒரு எதனா முக்கியமான எக்ஸைட்மெண்ட்டான இடத்துக்கு போகும்போது, அவர் நம்ம நாளைக்கு வந்து இந்த இடத்துக்கு பிக்னிக் போக போகிறோம், இல்லை இந்த ஷாப்பிங் போக போகிறோம், உனக்கு இது வாங்கி தான், அவங்க நமக்கு முன்னால் ஷூலாம் மாட்டின்னு ரெடியாக நிற்பாங்க. வீட்டு ரெடியாக வந்து சாவியெல்லாம் எடுத்துக்கின்னு, கார் சாவி வந்து பைக் சாத்த, டேடி ஓகே அவி ரெடி. அது புத்தி தெரிகிற வயசுக்கு முன்னாடி. அந்த மாதிரி தான் கடவுள். நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நாம் ரெடியாக நம்ம நினச்சிக்கிறோம் நான் 9:02 தான் ரெடியாகி வெளில வருவோம், பஸ்ஸை பிடிக்கும். அதுக்கு முன்னாடி போய் பஸ்ஸில் உட்காந்துருக்கிறாரு. அவர் அந்த சேனை என்ன பண்ணுதுன்னா, கூடவே ஒன்று வருது, அங்கே ஒன்று உட்காந்துருக்குது. மல்டி ஃபேசிட் காட், சர்வ வல்லமுடைய தேவன், சர்வ வியாபி, சர்வ ஞானத்தையும் படைத்த தேவன். அல்லேலூயா. அப்போ இப்போ திரும்ப அந்த வாக்குத்தத்த வசனத்துக்கு நேராக வாங்க. 29. எனக்கு கொஞ்சம் நேரம் அதிகமாக ஓடக்கூடாது. நான் சொன்னதே எப்பவுமே அது ஒரு இந்த ஊழியக்காரங்க இதை சொல்லியே பொய் சொல்கிற மாதிரி ஆகிடுது. 8 நிமிஷம் முடிக்கிறவனு 8 எடுத்துப்போம். அதனால் திரும்ப இதை சொல்லி முடிச்சிடலாம். பாருங்கள், 8வது அந்த 28வது அதிகாரத்தினுடைய 29 வசனம் சொல்லுது. அப்போ 2 காரியங்களை இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்ல இந்த சேனைகள் கர்த்தர் செய்ய போகிற 2 காரியம். ஒன்று, ஆலோசனையில் சொல்லுங்க, ஆலோசனை கொடுக்க போகிறாரு. அந்த ஆலோசனை ஆச்சரியமாக இருக்கும். ஆலோசனை ஆச்சரியமா இருக்கும். சொல்லுங்க, ஆச்சரியமா இருக்கும். அமேசிங் அட்வைஸ் எழுதிங்க. இந்த மாசம் என்ன வர போகுது? அமேசிங் அட்வைஸ். ஹவ் யூ ஹர்ட் ஆஃப் திஸ் இங்கிலீஷ் வேர்ட்? ரொம்ப நாள் இல்லை இந்த அமேசிங்ன்ற வார்த்தைலாம் இப்போ நிறைய. அப்போ அதனால தான் அதையும் ஒன்று போட்டு விடுறேன் இந்த வசனத்தோடு கூட. The Lord's advice will be amazing. அமேசிங் அட்வைஸ். அதை ஒரு பகுதியில் காமிக்கணும்னு நினைச்சேன். ஆனால் கொஞ்சம் நேரம் ஓடுது, பரவாயில்ல, முடிச்சாலும் காமிச்சேன். அதை யோசபாத்தும் அவன் ஜனங்களும் 2 புஸ்தகம் 20ஆம் அதிகாரம், அதுல இருந்தால் ஒருவேளை கிடைக்கிற வாய்ப்புகளை உங்களோட கூட பேசுவேன். யோசபாத்தும் அவன் ஜனங்களுக்கு விரோதமாக 3 ராஜ்யங்கள் வந்துட்டாங்க. அம்மோன் புத்திரர், மோவாபியர். அம்மோனுக்கு பக்கத்தில் இருக்கிற இவனுங்க கிளம்பும்போது என்ன கிளம்புறானுங்கன்னா, 2 புஸ்தகத்தினுடைய 20ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்திலே வாசிக்கிறோம். இவனுங்க கிளம்பும்போது சும்மா கிளம்பல, டே நாங்கெல்லாம் சண்டைக்கு போறோம், நீங்களும் வாங்கடா. அவனுக்கு இன்னும் சம்மதமே இருக்குதோ இல்லையோ தெரியல, அவனையும் கூட சேர்த்துக்கிறானுங்க. ஒரு சேனையோட நினைச்சு வந்துடுறானுங்க. வந்துட்டு யோசபாத்தியார் கர்த்தருடைய ஆளுகைக்குள் இருக்கிற ஒரு ராஜா. கர்த்தருடைய ஆளுகைக்குள்ள இருக்கிற ஒரு ராஜா. இந்த கர்த்தருடைய ஆளுகைக்குள்ள இருக்கிற இந்த ராஜாவுக்கு விரோதமாய் 3 ராஜ்யங்கள் வருகிறது. 20ஆம் அதிகாரத்துடைய 1ஆம் வசனம், Second Chronicles chapter 20 verses 1, 564 பக்கம் தமிழ் வேதாகமத்தில் 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தில். இதற்கு பின்பு சில காரியங்கள் நடந்து முடிஞ்சிச்சு. அதுக்கு முந்தின அதிகாரங்கள் இருக்கு, வாய்ப்பு இருக்கும்போது நான் விளக்குகிறேன். ஆனால் இந்த வசனத்தை வாசிக்கிறேன். மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அமோரியருக்கு அப்புறத்தில் இருக்கிற என்ன பண்றான், இன்னொருத்தனையும் கூட்டு சேர்த்துக்கிட்டு ஒருத்தனை எப்படியாவது எதனா அழிக்கணும்னா ஒரு கூட்டம் சேர்ந்துருவானுங்க. சொல்லுங்க, ஒருத்தனை பாத்தீங்களா, நம்ம இந்த காலேஜ் படிக்கும் போது, ஸ்கூல் படிக்கும் போது, ஒருத்தனை கலாய்க்கணும் அப்படின்னா ஒரு 4 பேர் சேருவானுங்க இல்ல. அப்படியே ஒரு கிண்டல் பண்றது. இந்த வேலை செய்யும் போது இப்போ ஆனால் ரொம்ப கர்த்தர் கிருபையில எனக்கு கொஞ்சம் வயசாகிடுச்சு, மூவ் பண்ணிட்டேன். முந்தியெல்லாம் அப்படிதான், ஒருத்தனை கலாய்க்கணும்னா கூட சேர்ந்துருவானுங்க. அதனால உஷாராவே என்ன பண்றது, கலாய்க்கிறதுல மாட்டாமையே தப்பிச்சுன்னு இருக்கணும். இங்க கூட பாருங்க, இவனுக்கு 2 பேர் கிளம்புனது இல்லாமல் இன்னொருத்தனையும் கூட சேர்த்துனானு, வாடா இப்போ அவன் வேலையை ஏதாவது முடிச்சுட்டு வந்துடும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் வரும்பொழுது யோசபாத்தை நோக்கி 2வது வசனத்தில் சிலர் வந்து என்ன பண்றாங்க, ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு எதை சொல்லிட்டு இருக்கிற தெரியுமா? இப்போ திருப்பி ரிவர்ஸ் பண்ணி கொஞ்சம் ஞாபகப்படுத்துறேன். ஒரு பெரிய சேனை தேவனுடைய ஜனத்துக்கு விரோதமாய் எழும்பி வருகிறது. ஆனால் அவங்களுக்கு தெரியாது நம்முடைய ஆண்டவர் யாரு, சேனைகளையே ஆளுகிற கர்த்தர். யார் என் கூட இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு புரியுதுங்க? Sometimes you think there's an overcrowded, this problem is very big, but do you know our God is bigger than that. நம்ம நினைச்சுக்கிறது பெருசு, இந்த பிரச்சனை பயங்கரமா பெருசு, என்னால முடியாது, அதை விட பெரியவரியா நம்ம ஆண்டவரே. இவன் நினைச்சுக்கிட்டான். இப்ப சொல்றாரு இவரு, கொஞ்சம் டைம் ஓடுது, அதனால வேகமா இன்னொரு இடத்துக்கு போயிடுறேன். 12ஆம் வசனத்துல ஜெபம், தேவனே நீர் நியாயம் தீர்க்க மாட்டேற, ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாரு பாருங்க, ஆண்டவரே என்ன ஆண்டவரே இப்படி அநியாயமாகுது, இவ்வளோ பேர் சேர்ந்து வந்துட்டானுங்களா ஆண்டவரே, எங்களுக்கு
விரோதமாய் இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்கிற எனக்கு என்ன இல்லை, ரெண்டு இல்லை, என்ன இல்லை, ஸ்ட்ரென்த் இல்லை, ஸ்ட்ராட்டஜியும் இல்லை. சொல்லுங்க, பலனும் இல்லை, பலனும் இல்லை. இவங்களை எப்படி எதிர்க்கணும் எங்களுக்கு தெரியவில்லை. There are two things that I want to declare. Sometimes we don't have strength, we don't have strategies. சொல்லுங்க, இல்லை சில விஷயத்தை செய்யறதுக்கு என்ன இல்லை, பலனும் இருக்காது, ஆள் பலனும் இருக்காது, எப்படி செய்யணும்னு தெரியாது. பயப்படாதீங்க. கர்த்தர் நீ காலில் சொல்றார், பயப்படாதீங்க. நீங்கள் ஆராதிக்க வந்திருக்கிற ஆண்டவர் சேனைகளின் கர்த்தர், ஆலோசனையில் ஆச்சரியமானவர், ஆலோசனையில் ஆச்சரியமானவர், அமேசிங் அட்வைஸ். எந்த மனுஷனும் கொடுக்க முடியாத அளவுக்கு. அதனால தான் நீங்கள் காலையில் எழுந்து அவருக்கு, சங்கீதக்காரன் சொல்றாரு, காலையில் எழுந்து அவருக்கு நேரே காத்திருப்பேன். காலையில் எழுந்து ஒன்றை கேளுங்க, ஆண்டவரே உங்கள் அட்வைஸ் என்ன ஆண்டவரே இன்னைக்கு, உங்கள் ஆலோசனை. யார் காலையில் அதை கேட்டுட்டு போறீங்களோ அவர் ஆலோசனை சேனையாக கூட வந்துடும். நானா எனக்கு தெரிஞ்சு எல்லாம் தெரிஞ்சு நெஞ்சு நிமித்தின்னு அப்படியே நடந்து போனீங்கன்னா நீங்கள் தனியாக போய் சண்டை போட்டுக்க வேண்டியது தான். இப்போ நல்லா செய்கிறான் பாருங்க. யோசபாத் செய்த ரொம்ப சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா? முதல்ல ஆண்டவர் துதிச்ச 6வது வசனத்தில், டைம் இல்லை அதனால, your praise and prayer will bring peace into your life. அல்லேலூயா. உடைய ஜபமும் கர்த்தரிடத்தில் துதிக்கிற துதி எவ்வளோ பெரிய சூழலில் உனக்கு சமாதானத்தை கொண்டு வரும். இந்த 1ஆம் தேதி ஒரு ஆலோசனை உங்களுக்கு இந்த சம்பவத்திலேருந்து கர்த்தர் சொல்கிறது. ஏன்னா கர்த்தர் யார்? அவர் சேனைகளின் ஆண்டவர். கூடவே இருக்கிறவர் விட்டு போகவே மாட்டார். கூடவே இருக்கிற ஆண்டவருடைய வேலை என்ன தெரியுமா? ஆலோசனையில் ஆச்சரியமான ஆலோசனையை தருகிறவர். அல்லேலூயா. ஆலோசனை கொடுத்துட்டு சிலர் விட்டு ஓடுருவாங்க. பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கவுன்சிலர்ஸ்லாம் இருக்கிறாங்க. இன்னைக்கு கூட நிறைய, இன்னைக்கு கவுன்சிலிங்கிறது ஒரு பெரிய பொழப்பாகவே மாறிடுச்சு. நிறைய காசு. சில முக்கியமான சில விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் கவுன்சிலிங் போனீங்கன்னா அதுக்கு இத்தனை மணி நேரத்துக்கு ஒரு சிட்டிங்க்கு இவ்வளோ காசு. ஆனால் கூட வந்தவன் செய்ய மாட்டான். நம்ம ஆண்டவர் ஆலோசனை தர்றதும் சரி, செயலிலும் மகத்துவமானவர். யாருக்கு புரியுது? ஆலோசனையும் தருவார். இங்கே சொல்கிறார் இவங்கிட்ட, நேரம் கொஞ்சம் ஓடுறதுனால டக்கு டக்குன்னு சிலதை மாத்திரம் மேற்கோள் காட்டுறேன். யோசபா பார்ப்பா, நீங்கள் சும்மா இருங்க, யுத்தத்தை என்ன மாதிரி ஆலோசனை பாருங்க, என்ன மாதிரி ஆலோசனை சொல்கிறார். என்ன சொல்கிறாருங்க? 15ஆம் வசனத்தில் வாசிக்கிற, சகல யூதா கோத்திரத்தாரு, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்க. தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் பேசுகிறாரு. நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு, கடல்லேருந்து வந்துட்டான்றீங்க, கடலை மாதிரி பரவி இருக்கிறான்றீங்க, 3 ஜனம் கூட வந்துருச்சுன்றீங்க. அந்த ஏராளமான கூட்டத்திற்கு என்ன பண்ணாதீங்க, கலங்காமல் இருங்கள். கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, கர்த்தருடையது. ஆலோசனை எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அமேசிங்காக இருக்குது, ஆச்சரியமான. இவன் எப்படி யோசிக்கிறான்? கர்த்தர் சொல்லுவார், ஓகேப்பா எல்லாம் என்ன பண்ணு, ஒரு பெரிய கூட்டத்தை எடுத்துக்கின்னு சண்டை போடுறதுக்கு இப்படி நீ போ, நீ கிழக்குலேருந்து வா, இவனை அங்கேருந்து அனுப்பு, இப்படிலாம் யோசிச்சுக்கிறான். ஆண்டவருடைய ஆலோசனை எப்படி இருக்குது பாருங்க. ஆச்சரியம் எப்படி தெரியுமா இருக்குது? எப்பா நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க, நீங்கள் சும்மா இருங்க, இந்த யுத்தம் எனக்கு, ஏன்னா நான் தான் சேனைகளின் கர்த்தராக இருக்கிறேன். அவன் போராட வந்தது உங்களோடு மாத்திரமல்ல, அவன் போராட வந்தது என்னுடைய நாமத்தை எதிர்த்து போராடுகிறதற்கு வருகிறான். என்னைக்கு நீ கர்த்தருக்காக வைராக்கியமா நின்று, கர்த்தர் அப்படின்னு ஆண்டவரை நம்பி நின்று கொண்டு, உனக்கு விரோதமாக ஒரு யுத்தம் வரும்பொழுது தைரியமா இருங்க. அது உங்களுக்கு விரோதமாக இல்லை, கர்த்தருக்கு விரோதமாக இவர்கள் யுத்தம் பண்ணுகிறார். அந்த யுத்தத்தில் ஜெயம் கர்த்தர் தான் கொண்டு வருவார். ஏனென்றால் அந்த யுத்தத்தை செய்கிறவர் அவராய் இருப்பார். அதனால் யோசபாத்துக்கு ஒன்று புரிஞ்சிச்சு. அப்பா நான் ஒரு ராஜா, என்ன ஆர்டைன் பண்ணிக்கிறாங்க, ஆனால் இது என்னுடைய ஜனம் இல்லை, இது கர்த்தருடைய ஜனம். பல வருஷங்களுக்கு முன்பாக ஆண்டவர்கள் மேலே ஒரு வாக்குத்தத்தம் பண்ணி இவன் அங்கேயே அடிமைத்தனத்தில் செத்து போயிருப்பான். ஆனால் அவனை மீட்டு கொண்டு இன்னைக்கு எத்தனையோ ஆண்டுகள் நடத்தி வந்துட்டாரு. இப்போ நான் ஏன் பயப்படணும் அப்படின்னு சொல்லி 20ஆம் வசனத்தில் சொல்கிறான் பாருங்க, ஆலோசனையை எடுத்துங்க. என்ன சொல்றான்? அடுத்த நீங்க பகுதியில் வாசிங்கன்னா அவன் சொல்றான், எழுந்து என்ன சொல்றான் பாருப்பா, ஆலோசனை ஆண்டவர் சொல்லும்போது ஆலோசனை என்ன பண்ணுங்க. ஆமா, 20ஆம் வசனத்தில் வாசிங்கன்னா எனக்கு கொஞ்சம் நேரம் ஓடுது, அதனால அதை மாத்திரம் சொல்லிடுறேன். என்ன பண்ணுங்க, யோசபாத் நின்று, யூதாவே எருசலேமின் குடிகளை, நடுவில் இருந்து வாசிக்கிறேன், கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீங்க. ஆமென். செட்டில்மெண்ட் கர்த்தரை நம்பினா வந்துரும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்ற வார்த்தையை, கர்த்தர் யாரை கொண்டு சொன்னாலும் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்றாரு. அன்னைக்கு தீர்க்கதரிசி சொல்றாரு, இன்னைக்கு யாரை கொண்டு வேணாலும் கர்த்தர் பேசுறாருன்னா அவர் என்ன சொல்றாரு? நீங்க கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க, அப்பொழுது நிலைப்படுவீங்க. அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது
சித்தி பெறுவீர்கள். அல்லேலூயா. சொல்றாரு, ரெண்டு விஷயத்தை சொல்றாரு பாருங்க. கர்த்தர் ஒரு ஆலோசனையை கொண்டு வராரு. என்ன கொண்டு வராரு? நாம இதுல போய் எதுவும் பண்ண வேணாம். நாம என்ன பண்ணலாம்? கர்த்தரை நம்புவோம். கர்த்தரை நம்பும் பொழுது கர்த்தர் இந்த யுத்தத்தில் ஜெயத்தை தருவார். என்ன மாதிரி ஆலோசனை பாருங்க. அந்த ஆலோசனை அப்படியே பெற்றுக்கொண்டான். கர்த்தரிடத்தில் நீ போகும்பொழுது there is amazing advice. ஆமென். கர்த்தருடைய சமூகத்தில் நீ போகும்பொழுது there is amazing advice and the Lord will accomplish your action. ரெண்டு விஷயம் இந்த காலில் ஒன்று ரெண்டுல சொல்லி முடிச்சிடறேன். ஆமென். ஒன்று என்னதுங்க? ஆச்சரியமான ஆலோசனை. சிலெல்லாம் சொல்லும்போது ஆச்சரியமா இருக்கும். நீங்கள் இப்படி பண்ணிடக்கூடாதா? நம்மளே கஷ்டப்பட்டு எல்லா வீடியோ கட்டிக்கிட்டு முடிச்சிருப்போம். அப்போ தான் வந்து அமேசிங்கான ஒரு ஆலோசனை கொடுப்பாங்க. இப்படி பண்ணிடக்கூடாதா, இங்கே இதை போட்டுக்கூடாதா, அதை ரொம்ப ஆச்சரியமாக தரங்க. இப்போ ஃபுல் வீட்டு இடிக்க முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை வாங்கின ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின பொருளை திரும்பி வித்துற முடியுமா? முடியாது. கர்த்தர் அப்படி பேச மாட்டார். கொடுக்குற ஆலோசனையும் ஆச்சரியமாக இருக்கு. ஏன்னா அதை செய்து முடிக்கிறவர் கர்த்தராக இருக்கிறார். எத்தனை பேர் என்னோடு இருக்கிறீங்க? செய்து முடிக்கிறவர். அதுதான் அந்த வசனத்தில் சொல்கிறோம். சேனைகள் கர்த்தர், இதுவும் சேனைகள் கர்த்தரால். ரொம்ப அழகாகுது. எதுவும் நிறைய விஷயத்தை செய்கிறாரு. சேனைகள் கர்த்தர் நிறைய விஷயத்தை செய்கிறார். ஆனால் இந்த சேனைகளுடைய கர்த்தர் இந்த மாத்திரை சொல்கிறாரு, இதுவும் உங்களுக்கு செய்ய போகிறேன். என்ன தெரியுமா? உங்களுக்கு ஆலோசனை தருவேன். என்கிட்ட வந்தீங்கன்னா அப்போ கர்த்தரை தேடுங்கள், கர்த்தரை நம்புங்க, நல்ல ஆலோசனை பெற்றுக்கொள்வீர்கள். அந்த ஆலோசனை மாத்திரம் இல்லை, ஆலோசனையை சொல்லிட்டு ஓடிட மாட்டாரு. ஆலோசனையை கொடுத்துட்டு கர்த்தர் இருந்து கூடவே காரியத்தை செய்து முடிப்பார். இல்லையா? யோசபாத்துக்கும் அவன் ஜனங்களுக்கும் கர்த்தர் செய்ததை பார்த்தீங்கன்னா 20ஆம் அதிகாரத்தில் அவன் சொல்றான், நீங்க கர்த்தரை நம்புங்க, ஆமென், சித்தி பெறுவீங்க, எல்லாம் சொல்லி முடிச்சிட்டான். ஆனால் சூப்பராக நடக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 25வது வசனங்களில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். என்ன நடக்குது தெரியுமா? யோசபாத்தும் அவருடைய ஜனங்களும் அவருடைய உடைமைகளை கொள்ளையிட்டார்கள். கொள்ளையிட வந்த பொழுது அவள் கண்ட ஏராளமான பொருட்களும் பேதங்களிலிருந்து உரித்து போட்டப்பட்ட ஆடை ஆபரணங்களும் தங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது இருந்தது. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். அது அவ்வளவு மிகுதியாக இருந்தது. அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் விளக்குறதுக்கு வர்ற நாட்களில் கர்த்தர் கொடுக்குற வாய்ப்பில் உங்களிடத்தில் இதெல்லாம் கர்த்தர் முடிந்தால் விளக்க சொல்கிறேன். அல்லேலூயா. என்னைக்கு கர்த்தரை நம்புறியோ தோல்வி இல்லை. என்னைக்கு கர்த்தரை முற்றிலுமாக நம்புறீங்களோ அவருடைய ஆலோசனை ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். உடைய சூழ்நிலை உனக்கு ரொம்ப கடினமாக இருக்கும். ஆனால் அதற்குள்ளே ஒரு ஆச்சரியமான ஒரு ஆலோசனையை கர்த்தர் கொண்டு வருவார். அந்த ஆச்சரியமான ஆலோசனையை கர்த்தர் கொண்டு வந்து அதை செயலிலே கர்த்தர் நிரூபிப்பார். அல்லேலூயா. இந்த சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். ஒரு ஆச்சரியமான ஆலோசனை தர இருக்கிற இடங்கள் அப்படியே உடைய கரங்களை வைத்து ஒரு ஜெபம் பண்ணி சொல்லுங்கள். ஆண்டவரே, ஒன்று நான் பயப்பட போகிறதில்ல, இந்த கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறீர். இந்த சேனைகளின் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறீங்க. இந்த சேனைகளின் கர்த்தர், இந்த யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கல்னு சொல்கிறாரு. ஏன் உடைந்த அடைக்கணும்? யாக்கோபின் தேவன் அன்றைக்கி 20 வருஷம் யாக்கோபுக்கு எல்லாம் வெயில் இருந்துச்சு, பனி இருந்துச்சு, உஷ்ணம் இருந்துச்சு, அவமானம் இருந்துச்சு, கைவிடப்பட்டது இருந்தது, புறங்கூறுது இருந்துச்சு. எல்லாத்தின் மத்தியிலும் கர்த்தரே அவனுக்கு அடைக்கலமாக இருந்தார். அதனால தான் சங்கீதக்காரன் உயர்த்தி பாடும்போது சொல்கிறாரு, இந்த சேனையில் கர்த்தர் எனக்கு என் கூட இருக்கிறார், அவர் அடைக்கலமானவர், எந்தலையும் என்னை விட்டு கொடுக்கவே மாட்டார், என் திட்டத்தை நிறைவேற்றுகிற வரையில் ஆண்டவர் ஒரு நாளும் விட்டு கொடுக்கவே மாட்டார். இந்த மாதத்திலும் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறாரு, நான் சேனைகளின் கர்த்தர், ஐ எம் தி லார்ட் ஆஃப் ஹோஸ்ட். நான் சேனைகளின் கர்த்தர். அப்படி என்றால் அந்த தேவன், அந்த சேனைகளுடைய கர்த்தருடைய மகத்துவம் என்னவென்றால் அவர் பாதுகாக்கிறவர், கூடவே இருக்கிறவராய் இருக்கிறார். இந்த சேனைகள் தான் சங்கீதக்காரர் சொல்கிறார், சேனையில் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், இந்த யாக்கோபின் தேவன் அவர் அடைக்கலமாக என்னோடு கூட இருப்பார். அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. செய்யும் பொழுது ஆண்டவர் இந்த மாத்திரையுடைய வாக்குத்தத்தத்தில் சொல்கிறது தெரியுமா, அவருடைய ஆலோசனை ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் எதை செய்யணுமோ அதற்கு ஒரு ஏற்ற ஒரு ஆலோசனை கர்த்தர் தருவார். நீங்கள் யோசபாத்தும் அவருடைய ஜனங்களும் 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரங்களை நீங்கள் முழுசாக வாசித்தீங்கன்னா அப்படியே மங்கி போகிறாங்க, பயப்படுறாங்க. ஒருவேளை பயந்து நிற்கிற பட்சத்தில் நீ ஆண்டவரை நம்பு. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இந்த யுத்தத்தை உனக்கு ஜெயமாய் மாற்றி தருவேன். நீ பயந்து ஒருவேளை கைவிடப்பட்டது போல நிராகரிக்கப்பட்டு நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் அந்த யுத்தத்தில் உனக்கு ஜெயத்தை தருவேன்.
அந்த ஆச்சரியமான ஆலோசனையில் கர்த்தர் சொல்லும் பொழுது சில காரியங்களை ஏற்றுக்கொள்ள முடியாத போல ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா அதை செயலிலே மகத்துவமாய் முடிக்க போகிற ஆண்டவர் உன்னோடு கூட இருந்து செயலில் அதை மகத்துவமாய் முடித்து கொடுப்பார். பயப்படாத. இந்த மாதத்தில் எல்லா ஜெயத்தையும் கர்த்தர் உனக்கு தருவார். நீ ஜெயமாய் இருப்பாய். ஏனென்றால் நீ தனிமையாக இல்லை, சேனையின் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் அடைக்கலமாக இருந்து உன்னை பாதுகாத்து கொண்டு எல்லா வெற்றி உனக்கு தருவார்.